ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சதீஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபிட் வித் தமிழன் சேனல். இன்னைக்கு நம்மளோட ஃபேட் லாஸ் சேலஞ்சுனா 37வது நாள். வர வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால 2 நாளாக வாக்கிங் போகல. ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு பிளாக் காஃபி குடிச்சிட்டு 6 மணிக்கெலாம் ஜிம் போயிட்டேன். இன்னைக்கு ஜிம்மில் பைசப், ட்ரைசப், ஃபோராம்ஸ் தான் நான் வந்து ட்ரெயின் பண்ணேன். ஆக்சுவலாக செஸ்ட்டு கூட ட்ரைசப்பும், பேக் போடும்போது பைசப்பும், ஃபோராம்ஸ் எப்பயாவது நான் ட்ரெயின் பண்ணுவேன். ஆனால் இன்னைக்கு ஃபுல் டே அதுக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணேன். பைசப்பில் ஆரம்பித்து கடைசியாக ஃபோராம் முடிக்கும் போதெல்லாம் கை முறுக்கேறி சரியான வலி. அந்த வலியோட வீட்டுக்கு வந்துட்டு ஆம்லெட்டு, இடியாப்பம், கொஞ்சோண்டு கோஸ் பொரியல் சாப்பிட்டு எங்கள் வீட்டு இளவரசருக்கு ஆர்டி அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ ஸ்கூல்லேருந்து கால் பண்ணாங்க. சரின்னு ஸ்கூலுக்கு போயிட்டேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கணும்னு தான் ஆசை. ஆனால் நானும் என் ஒய்ஃபும் லவ் பண்ணும்போது என் ஒய்ஃபுக்கும் எனக்கும் பெரிய சண்டை. கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கணும்னு நானும், ப்ரைவேட் ஸ்கூலில் தான் படிக்க வைப்பேன் அப்படின்ட்டு அவங்களும் சரியான சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் எங்களுக்குள்ள ஒரே ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டோம் அதில். அதாவது என் பையனுக்கு தூய தமிழ் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஸோ நீ தூய தமிழ் பேர் வைக்கிற மாதிரியா இருந்தால் என் பையனுக்கு வந்து நான் ப்ரைவேட் ஸ்கூலில் தான் சேர்த்துப்பேன். அப்படி இல்லை என் இஷ்டத்துக்கு பேர் வைக்கிற மாதிரியா இருந்தால் நீ வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு ஸ்கூல் வந்து செகண்டரி தான். ஃபஸ்ட்டு வந்து என் பையனுக்கு தமிழில் பேர் வைக்கணுன்றதுக்காக அவனுக்கு அழகான பேராக ழகரன் அப்படின்னு பேர் வச்சேன். ஸோ எங்களுக்குள்ள நடந்த ஒப்பந்தத்தின்படி நான் வந்து அவனுக்கு தமிழ் பேர் வச்சுட்டேன். அதனால் அவங்க இஷ்டப்படி தான் நான் இப்போ வந்து ஸ்கூல் சேர்க்கணும். ஆர்டி அப்ளிகேஷன் போட்டவங்களில் 33 பேர் தான் செலக்ட் பண்ணாங்க. மீதி 4 பேர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சிட்டாங்க. அதில் ழகரனும் ஒரு ஆள். ஸோ எங்களுக்கு கடைசியாக தான் ஆர்டி வந்து கிடைச்சிது. அதுக்கப்புறம் இங்கே நான் கடை வச்சிருக்கிற பக்கத்தில் ஒரு கோயிலில் திருவிழா. ஸோ கூழ் கொடுத்தாங்க. கூழுக்கு சைடிஷ்க்கு மாங்காவும் கொஞ்சோண்டு கோஸ் பொரியலும் 200 கிராம் சிக்கனும் செஞ்சு சாப்பிட்டு கடைக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் 4:30 மணிக்கெலாம் மலையேற வந்துட்டேன். இன்னைக்கு டே வந்து நேற்று பண்ண மாதிரி குரங்கு வித்தைகள்லாம் பண்ணாமல் நார்மலாக எப்பவும் போல் மலை இறங்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபைனலாக கடைக்கு வந்ததுக்கப்புறம் என் ஒய்ஃபும் என் பையனும் வாங்க கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. யூஸ்வலாக வெள்ளிக்கிழமை நாங்கள் இங்கே பக்கத்தில் இருக்க முருகர் கோயிலுக்கு போவோம். சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வர வழியில் ஒரு பாதாம் பாலும் ஒரு மோரும் வாங்கி குடிச்சிட்டு அவங்கள எடுத்துகிட்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு நான் நைட்டு வாக்கிங் கிளம்பிட்டேன். டெய்லி டார்கெட்டான 10,000 ஸ்டெப்ஸை இன்றைக்கும் நம்ம ரீச் பண்ணிட்டோம். நீங்களும் இது போல் உங்கள் உடம்பை ஃபிட் பண்ணுங்கள், உலகத்தை வின் பண்ணுங்கள். பாய்.